சிவாய் நமவும் தெய்வனை பேசுகிறேன். எல்லாம் சிவமயம் யூடியூப் சேனல். இங்கே பாருங்கள், நான் யமதர்ம ராஜாவுக்கு இன்றைக்கி தர்மராஜா தசமி, அதுக்காக நான் சாமி கும்பிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், எள்ளில் அவங்க தண்ணியில் போட்டு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வைக்க சொன்னாங்க. நான் நெய்யும் சக்கரையும் போட்டு நெய்யாடி அப்பரே போற்றி, சக்கர வாகேஸ்வரரே போற்றி, எள்ளுக்கு தர்பாரண்யேஸ்வரரே போற்றின்னு சொல்லி நான் சாமி கும்பிட்ருக்கேன். யமதர்மராஜாவை கும்பிட்ருக்கேன். இது சங்கு சங்கரண்யேஸ்வரரே போற்றி சொல்லிடுவோம். இங்கே சரியா, பால் இளநீலாம் வச்சுருக்கேன். நான் பொங்கல் வைப்போன்னு நினச்சேன், இன்னும் சக்கரை பொங்கல் வைக்கல, இனிமேல் தான் வைக்கணும். ஓகே, நல்லா இருப்போம். அப்புறம் பெரண்டை அவங்களுக்கு உரியதுன்னு சொன்னாங்க, அதனால் பெரண்டையை வச்சுருக்கேன். ஓகே, தும்பப்பூவால் சாமி கும்பிட்ருக்கேன். நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், சகல ஐஸ்வர்யத்தோட பேரும் புகழோட 7 தலைமுறை நல்லா இருப்போம். சாந்தி, சதாபிஷேகம், மகாசிவன்லாம் செஞ்சுக்கோம். கோடீஸ்வரரா, குபேரரா, சோமஸ்கந்தமூர்த்தியா, கைலை மலையா உயர்ந்து நல்லா இருப்போம். எட்டாத உயரத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் எட்டி புகழ் பெறுவோம். சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும். அரச மரம் போல் வேறு ஊன்றி ஆழம் விழுதுகள் போல் வம்சம் தலை தோங்கணும். ஓகேவா? ஓகேப்பா, எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லா இருங்க. யமதர்ம ராஜாவே போற்றி, சனீஸ்வரரே போற்றி, யமுனையை போற்றி. இவங்களாம் தம்பி தங்கச்சி. அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு இப்போதைக்கு தான் ஞாபகம் வருது. சூரிய பகவானே போற்றி, அவங்க அப்பா சரி, அவங்க தாத்தா பாட்டிலாம் சொல்லிக்குவோம். அதித்தியே போற்றி, கச்சியப்பரே போற்றி, ராகி போற்றி, சம்கியா போற்றி, யமதர்ம ராஜாவே போற்றி, சனீஸ்வரரே போற்றி, யமுனையே போற்றி, பிரம்மாவே போற்றி, நாரதரை போற்றி, சித்திரகுப்தரை போற்றி. சூரியன், சோமன், செவ்வாய், சொற்புதன், வியாழன், காரியமிகு, ராகு, கேது, கடவுள் மனாத், காரியல் சக்கரத்தை தரித்திரல் பூசித்தாலும் பார்நீர் புத்திரர் உண்டாம் பாக்கியம் நல்கும் தானே. அப்புறம் சூரிய காயத்ரி மந்திரம், அது சூரிய புத்திராய வித்மகி மகாகாலாய தீமகி தன்னோ யம பிரசோதயாத். இப்போ தான் நான் அதை போய் படிச்சுட்டு வந்தேன், அந்த ஸ்லோகத்தை. ஓகேவா? நீங்களும் சொல்லுங்கள், நீங்களும் காதில் கேட்டுக்கோங்க. சூரிய புத்திராய என்னது இப்போ வரமாட்டேங்குது. சூரியபுத்திராய வித்மகே மகாகாலாய தீமகி தன்னோ யம பிரசோதயாத். ஓகே, நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். இந்த பாருங்கள், உங்களுக்காகவும் நான் தும்பப்பூ போடுறேன். எல்லாரும் வேண்டிக்கங்க. எல்லாரும் தீர்க்க சுமங்கலியாக நல்லா இருப்போம். நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், சகல ஐஸ்வர்யத்தோட பெரும் புகழோட நல்லா இருக்கணும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும், சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவோம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நிறைவேற்றி தரணும். யமதர்மராஜாவே எங்களை காப்பாற்றுக்கிட்டு அவங்கள்ட்ட தான் போய் விழுகணும். ஓகேவா? சரி, எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லா இருங்க. இங்கே பாருங்கள், சிவாய் நமவும் யமதர்ம ராஜாவே போற்றி, யமதர்ம ராஜாவே போற்றி சொல்லிடுங்கோ. யமதர்ம ராஜாவே போற்றி. ஓகேவா? சரி, இன்னும் கொஞ்சம் பூ போடலாம், தும்பப்பூ. யமதர்ம ராஜாவே, உச்சி குளிர்ந்துருங்க. உச்சி நாதேஸ்வரராக எங்களுக்கு நிறைய அருள் புரியணும். நல்லா இருக்கணும், எங்கள் வாழ்க்கை சிறப்பாக நல்லா இருக்கணும். சகல ஐஸ்வர்யங்களும் எங்களுக்கு கிடைக்கணும். ஆயுசெல்லாம் கூடணும். எங்கள் மகள்க, மாப்பிள்ளைக, மகன்க, மருமகள்க. இங்கே பாருங்கள், நான் சாமி கும்பிட்றத பாருங்களேன். எங்கள் செட்டியார், நான், மகள்க, மாப்பிள்ளைக, மகன்க, மருமகள்க, பேரன்க, பேத்திக, 7 தலைமுறையும் என்றென்றும் சிரஞ்சீவியாய் சேர சோழ பாண்டியர் போல முடிசூட்டி சாந்தி, சதாபிஷேகம், மகாசிவம் செஞ்சுக்கணும். கோடீஸ்வரரா, குபேரரா, சோமஸ்கந்த மூர்த்தியா, கைலை மலையா உயர்ந்து நல்லா இருக்கணும். எட்டாத உயரத்தில் உங்கள் அப்பா சூரிய பகவான் இருந்தாலும் எட்டி புகழ் பெறணும். சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அரச மரம் போல் வேறு ஊன்றி ஆழம் விழுதுகள் போல் வம்சம் தலை தோங்கணும் அப்படின்னு வம்சபுரீஸ்வரரே போற்றி, குலைவணங்க நாதரே போற்றி எல்லாரையும் கும்பிட்டுக்குவோம். என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? மகள்கள் தான் எனக்கு 2 பேர் இருக்காங்க. அதனால் மகள்கள், மாப்பிள்ளைகள், மகன்கள், அது மகன்கள் பார்த்துக்குவோம், மகன்கள், மருமகள்கள்,
பேரன்கள், பேரன் பேத்தின்னா அப்புறம் ஒரு பேரன் பேத்தி ஆகிடப்போகுது. அதனால் பேரன்கள் பேத்திகள் அப்படி தான் நான் டெய்லி கும்பிட்டுக்குவேன். நீங்களும் அதே மாதிரி கும்பிட்டுக்கோங்க. ஓகே, சரி, நீங்களும் அதே மாதிரி சொல்லிக்கோங்க. எல்லாருக்கும் யமதர்மராஜா நல்ல எல்லா அருளையும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம். எல்லாரும் நல்லா இருப்போம், தீர்க்க சுமங்கலியாக நல்லா இருப்போம். யமதர்மராஜாவை போற்றி, திருமங்களீஸ்வரரை போற்றி, மங்களாம்பிகையே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எப்படி மணி அடிப்பேன், எப்படி தீபத்தை காமிக்கிறது? சரி, மணி அடிச்சுட்டு அப்புறம் தீபத்தை காமிப்போம். எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். யமதர்மராஜா ஓகேவா? நல்லா இந்த தீபச்சுடர் மாதிரி என்னைக்கும் நம்ம நல்லா இருக்கணும். சரியா? அப்படின்னு யமதர்மராஜாவை கும்பிட்டுவோம். நல்லா வச்சுக்கோங்க. யமதர்மராஜாவே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அவங்கள சரணடைகிறோம். ஓகேவா? ஓகேப்பா, எல்லோரும் நல்லா இருப்போம். தொட்டு கும்பிட்டுக்கோங்க. எல்லோரும் தொட்டு கும்பிட்டுக்கோங்க. எல்லோரும் நல்லா இருப்போம். நல்லா இருங்க. இங்கே பார்த்தீங்களா? எஸ், தும்பப்பூவுக்கு நடுவில் யமதர்மராஜா. எஸ், இன்றைக்கி உச்சி குளிர்ந்துருப்பாங்க யமதர்மராஜா தும்பப்பூவை போட்டு கும்பிட்டதுனால. சரி, ஓகே, எல்லோரும் கும்பிட்டுருப்பீங்க. எல்லோரும் கும்பிட்டதும் பலன் கிடைக்கும். எல்லோரும் நல்லா இருங்க. சிவாய நமோ. திருச்சிற்றம்பலம்.